கரிகால் சோழன். கரிகால் சோழனை பற்றி ஒரு கதை உண்டு. கரிகாலன் ரொம்ப இளமையிலேயே ஆட்சிக்கு வந்தவன். செல்ஃப் மேட். அவனுடைய பெற்றோர்கள் கூட யாருங்கிறதெல்லாம் சரியாக தெரியாது. அவன் செல்ஃப் மேடாக தான் வந்தான்னு கணக்கு. அவன் ஆட்சியில் இருக்கும்போது அப்போது ஆட்சியாளர் தானே, அரசர் தானே நீதிபதியாகவும் இருக்கணும். வழக்கு ஒன்று வருது. வாத பிரதிவாதம் கேட்குறான். வாதியும் சொல்கிறார், பிரதிவாதியும் சொல்கிறார். அப்படி கேட்டுட்டு சரி இதற்கான தீர்ப்பு நாளை அப்படிங்கிறான். நாளைன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும்போது வாதி பிரதிவாதி கூட்டம், இந்த பக்கத்தில் ஒரு 4 பேர், அந்த பக்கத்தில் ஒரு 4 பேர், அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் சபையிலிருந்து. இவன் எழுந்து மந்திரியோடு அப்படி வெளியில் வரான். அவர்கள் பேசிக்கிறது காதில் விடுறது. அவர்கள் என்ன கமெண்ட் அடிக்கிறார்கள், என்ன இருந்தாலும் இந்த அரசர்கிட்ட போய் கொண்டு வந்தோமே இந்த வழக்கை, பார்த்தா ரொம்ப சின்னவராக இருக்கார், இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு அனுபவம் இருக்குமா, என்ன நீதி கொடுப்பார் நமக்கு. அடுத்த நாள் கார்த்தால வாதிகள் பிரதிவாதிகள் வந்துட்டார்கள். மந்திரியும் வந்துட்டார். மந்திரிக்கிட்ட இவன் சொல்லிட்டான், நீங்கள் போங்கள், வருவார், நீதிபதி வருவார்னு சொல்லுங்கள். மந்திரி போய் உக்காந்தார். கொஞ்ச நாழி கழித்து ஒரு நீதிபதி வந்தார். வந்த நீதிபதியை பார்த்து வாதி பிரதிவாதி 2 பேருக்கும் சந்தோஷம். அரசர் இன்னைக்கு வரல. அரசர் வந்து ஒரு நீதிபதியை அனுப்பியிருக்கிறார். நீதிபதிக்கு எல்லா விவரங்களும் தெரிவிக்கப்பட்டு விட்டன. நல்ல வயசான கோலத்தில் நரைத்த கேசத்தோடு வந்து உட்கார்ந்தார் நீதிபதி. அந்த நீதிபதி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டில் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் பற்றியா, என்ன இருந்தாலும் அனுபவம் பேசுறது பார். அவரை பார்த்த உடனே அந்த முகத்தில் வயசானாலும் சுருக்கம் இருந்தாலும் என்ன கலை அப்படின்னு சொல்லிக்கொண்டே போனார்கள். அவர்கள் போனதுக்கப்புறம் மந்திரிக்கு ஒன்றும் புரியல. யார் இந்த நீதிபதி, இவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, இவர் அரண்மனை பக்கமாக வந்தார், இவர் யாருன்னு தெரியலையே, இந்த ராஜா இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சின்னே பார்த்தா ராஜா மெல்ல தன் கேசத்தில் வச்சுருந்த அந்த நரைத்த முடிக்கற்றையை எடுத்து இப்படி வெளியில் வச்சாராம். அவர்களுக்கு நம்பிக்கை வயதின் அனுபவத்தால் வருகிறது. அதைத்தான் பட்டறிவும்பார்கள், அனுபவ அறிவும்பார்கள், எக்ஸ்பீரியன்ஷியல் அப்படிம்பார்கள். திருப்தி தரணுமே தவிர அனுபவம் தரக்கூடிய திருப்தியை, அனுபவம் தரக்கூடிய ஒரு ஞானத்தை எவனும் என்னோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அதிருப்தி தந்து விடாது.